ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராஜா பவை விலாக்ஸ். இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவனோட 5th இயர் பர்த்டே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ண போகிறோம். புவன் வந்து பார்த்திங்கன்னா January 17, 2020 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா புவன் பிறந்தான். இன்றைக்கி வந்து காணும் பொங்கல் கிடையாது. இன்றைக்கி நேற்றே காணும் பொங்கல் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவனோட பர்த்டே செலிப்ரேஷன் விலாகாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெஜ்ஜிலே வந்து பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரைடே வேறு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி பண்ணிவிட்டு ரைத்தா, எக்கு, அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவா கேசரி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேயோட ஸ்பெஷல் மெனுவாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோ, அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா அவனோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தூக்கி சமைக்கிறதுக்கே நான் 2 நாள் போயிட்டு சாப்பிட்டு வெங்காயம் வேணும் போல தூக்கி தூக்கி செஞ்சேன்னு வச்சுக்கேன், சாப்பிட்றதுக்கு கூட எனக்கு செய்யிருக்காது. ஆறாம் பச்சை மிளகா போட்டுருவோம். இருக்கும் கம்மியாக தான் இருக்கா? தனியாகவும் ஊற்றிடலாமா? உப்பு உப்பு நான் இங்கே பிடிக்கிறேன். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து தம் போட போகிறோம். தம் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டாலே ஃபுல்லாக வந்து குக் ஆகிடும். குழையாமல் நல்லா சூப்பராக வரும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவா கேசரி பண்ணிவிட்டு அப்படியே ரைத்தாவும் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரவா வறுத்து வச்சாச்சு. முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. புவன் பர்த்டே வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் டைமே வருமா, ஊருக்கும் பொங்கலுக்கு வருவோமா. ஸோ எல்லாருமே இங்கேயே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் புவன் பர்த்டேக்கு எல்லாருமே ஒன்றா ஜாயின் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி அம்மாவும் இருக்காங்க, அக்காவும் இருக்காங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வர போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேசரி ரெடி ஆகிடுச்சு. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கேக்கும் வாங்கிட்டாச்சு. இன்றைக்கி கேக் வந்து 3 kg ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த செலிப்ரேஷன் வீடியோ வருது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
வச்சு கொடுத்தாயா? ஆமா நான் ஒரு நோட்டு வச்சேன். அப்புறம் இவங்க வச்சாங்க, மோனிகா ஒன்று வச்சா. மோனிகா கிட்ட நீ கொடு. அவ்வளவுதான், நான் ஒரு 500 வச்சு அவ்வளவுதான். நம்ம இது 4 பேர் நம்ம குடும்பத்துக்குள்ளதான். எல்லோரும் கேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ 8 மணி மேலே ஆயிடுச்சு. டின்னரும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு. வருஷம் வருஷம் புவன் பர்த்டே இப்படி தான் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஜாயின் பண்ணி ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம். எனக்கு எப்போவுமே ஒரு ஃபீலிங் இருக்கும், புவன் பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் இருக்கும். இப்போதைக்கு அவனுக்கு அந்த தாட் எதுவுமே கிடையாது. பட் வளர வளர அந்த ஃபீலிங் வருமானன்னு தெரியல. பட் எல்லார் கூடயும் செலிப்ரேட் பண்ணுறதுனால அவன் அந்த ஃபீலிங்கை கொஞ்சம் மறந்துடுவான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அப்புறமேட்டு அவன் வளர வளர தான் தெரியும் அவன் ஃபீல் பண்ணுறானா என்னன்னு. எனக்கு ஆனால் அந்த ஃபீலிங் இருக்குது. புவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சாக்லேட்லாம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வழக்கம் போல் கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரே பாத்திரமா இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டிலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விளையாட்டு போட்டிலாம் வச்சாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வீட்டு 2 குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டிலாம் கலந்துட்டு நிறைய பாத்திரம் அதெல்லாம் டிஃபன் பாக்ஸ்லாம் ப்ரைஸ் கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் மாதிரி சிம்பிள் இருக்கும், அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கிளிப்பிங்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.